கட்டுப்படுத்தும் ஒரு நிகழ்வுக்காக இந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற நமது கௌரவத்துக்குரிய நகரபிதா அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற நமது நகர சபையின் செயலாளர் அவர்களே மற்றும் கௌரவ உறுப்பினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பணியிலே ஈடுபடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற முன்படையை சேர்ந்த உத்தியோகர்களே, அதே போன்று மது சுகாதார பிரிவை சேர்ந்த உத்தியோகர்களே, அனைவருக்கும் நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வு மேல தேசிய ரீதியிலே இந்த டெங்கு என்ற பாதிப்பு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. பல மரணங்களும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் ஏனைய பிரதேசங்களுடன் ஒப்பிடும் பொழுது மன்னார் மாவட்டம் ஓரளவுக்கு பாதுகாப்பான நிலைமையில் தான் காணப்படுகிறது என்பதிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்றாலும் நாங்கள் அந்த டெங்கு நிலைமையினை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாரும் உறுதியாக செயல்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்திலே 43 நோயாளிகள் டெங்கு நோயாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த தொற்றுநோய் இருக்கிறபடியால் அந்த நோய் டெங்கு நம்புகள் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதால் நாங்கள் எனவே அவற்றை அதன் ஊடாக பலருக்கு பருவதற்கு ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்குது. எனவே நாங்கள் உண்மையிலே ஒரு சுற்றுப்புறங்களை துப்புரவாக மற்ற இந்த நீர் தேங்குவதற்குரிய இடம் இல்லாமல் வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த டெங்கு நோயினை பரவாமல் தடுக்க முடியும். தற்பொழுது பங்கள் போய் இந்த இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி டெங்கு அப்படி சுந்தரிக்கு மன்னார்ந்த மன்னார் இருந்தால் மன்னார்மன் வெளிவெண்ட තියෙනවා ඒක මර්ධනය කරන්න ඕනේ කියලා අපි මේ වැඩසටහන පටන් ගන්න තියෙනවා. ඒ සම්බන්ධව யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்மி, ஃபோர்ஸஸ், போலீஸ் மற்றும் எங்களோட ஸ்டாஃப் கூடி கொண்டு பக்கம் இருந்து அலுவலக விஷயமா போய் வந்து கொண்டிருக்கோம். ஆனால் நோயாளர்களை நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இவ்வாறான திடீர் ப்ரோக்ராமானு நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கோம். பார்க்க போகிற விடயம் நம்மளோட குற்றாடத்தில் இருக்கிற முக்கியமாக நுழம்பு இருக்கிற இடங்கள் உங்களோட வர டீமாக்கள் சொல்லுவாங்க. அந்த இடத்த ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறோம் க்ளீன் பண்ண சொல்லி. அதுகளோட தான் நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ண போகிறோம். எல்லாம் கேஸ் போடணும்னு இல்லை, இருக்கிற நோயாளர்களை கூடுதலாக நாங்கள் அவங்களுக்கான சிவப்பு அறிவித்தல் ஒன்று இருக்குது, அதை கொடுத்து 3 நாட்களுக்கு அவங்க செய்யாட்டி தான் அடுத்த கட்டமாக நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போவோம். ஒவ்வொரு வீடுகளும் பரிசோதிக்கிறதால இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்ட விடையும் மன்னார் நகரப்பகுதியில் இருக்கிற அரசு திணைக்களங்களும் நம்மளோட கடைகளும் தான் முக்கியமாக இன்றைக்கு பரிசோதிக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பிரிக்க போகிற டீமோட 2 நேவி போஸ்டர்ஸ் எங்களோட ஹெல்த் ஸ்டாஃப் ஒரு ஆளும் உங்களோட நஞ்சு கொள்வோம். සභාවතුමා CP ලගේ නම්බර එක නෑනේ. ඉලෙක්ෂන් බෝඩ් එක